வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை கண்ணெதிரே தோன்றினால் சீரியலுக்கு நடுவுல கேக்குற கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்புறேன். முதல் 100 பேருக்கு நிறைய பரிசுகள் காத்துட்டு இருக்கு. அத்தை, கால்ல சுளுக்கு பிடிச்சிருச்சுன்னு ஒரு டிராமா பண்ணி மம்மி மனசுல சக்திய பத்தின தாங்க முடியாத வெறுப்பை உண்டு பண்ணியாச்சு. அடுத்து அதை வெடிக்க வைக்கிறதுக்கு தான் நாம பிளான் பண்ணணும். அத மட்டும் சரியா பண்ணிட்டோம், சக்தியோட கதைய நிரந்தரமா முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். இந்த தடவை அவ நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்னோட மம்மி அவளை எப்போ இந்த வீட்ல இருந்து வெளியே அனுப்புறாங்களோ அன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல உங்களுக்கு நான் ட்ரீட் கொடுக்கறேன் அத்தை. அந்த சந்தோஷத்தை நம்ம பெரிய லெவல்ல கொண்டாடணும். அவ வீட்டை விட்டு வெளியில போறது உறுதி மருமகளே. ஆனா நீ சொன்ன மாதிரியே அத்தைக்கு ட்ரீட் வைக்கணும், சரியா? அனிதா சொன்ன சொல்ல மாற மாட்டா அத்தை. ஏய், என் மருமகளை பத்தி எனக்கு தெரியாதா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அவளை என்ன பண்ணாலும் வெளியில அனுப்ப முடியலையே. என்ன பண்றது? கோவப்பட்டும் பார்த்தாச்சு, நடிச்சும் பார்த்தாச்சு, டிராமா பண்ணியும் பார்த்தாச்சு. ஆனா அந்த அம்மா ஸ்ட்ராங்கா விட மாட்டேங்குதே. இந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த வெடியா மூஞ்சி கொட்டம் போட்டுக்கிட்டு இருக்காளே, அவளை நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே. எதை பண்ணாலும் அது நமக்கு எதிரால நடக்குது. யாரும் நம்ம பேச்ச கேட்கவும் தயாரா இல்ல, நம்பவும் தயாரா இல்ல. அடச்ச, பிறந்தப்பவே அவளை கொன்னு போட்டிருந்தா நமக்கு இவ்வளோ வேலை இருந்திருக்காது. பாவம் பார்த்து அவளை உயிரோட விட்டு வச்சு அவளை வளர்த்தா இதே வீட்டுக்குள்ள வந்து நம்ம உயிர் எடுக்கிறாளே. படியில இருந்து நடந்து வரும்போது அப்படியே ருத்ரா மாதிரியே நடந்து வராளே. என்ன செய்யறது ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அந்த அம்மா வேற எதுக்கு எடுத்தாலும் சக்தி சக்தி சக்தின்னு சக்தியவே சுத்தி வந்துகிட்டு இருக்க. நம்ம பொண்ணு மேல அந்த அம்மாவுக்கு பாசம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குதே. ஒருவேளை ரத்த பாசம் அப்படியே தூண்டி விடுதோ? என்ன பண்றது? அந்த கேசவ முட்டா பைய அவங்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அவன் அந்த வேலையை சரியா முடிக்காம கழுத்து அறுத்துட்டானே. இப்ப யார பிடிச்சி எப்படி வெளியே அனுப்புறது? இல்லனா ஒருவேளை ஆளை வச்சு ஒரேடியா காலி பண்ணிடலாமா? அதுதான் பண்ணணும். அங்க பாரு, உங்க அம்மா வராங்க. சீக்கிரம் வா 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 வா. போய் படுப்போ. கால் நீட்டு. காட்டு. என்ன மருமகளே, திடீர்னு தலையில கை வச்சுட்ட? கால் வலியோட இப்ப தலைவலியும் வந்துருச்சு அத்தை. ஓ, அப்படின்னா இப்போ தலைவலி நாடகம் நடத்த போறியா? ஆமா அத்தை. இந்த மாதிரி எது பண்ணாலும் முன்கூட்டியே அத்தை கிட்ட சொல்லிடு. அப்பதான் அதுக்கு ஏத்த மாதிரி நான் தயாரா இருக்க முடியும். அனிதா, மம்மி வாங்க மம்மி. ருத்ரா, என்ன அனிதா, நீ ஏன் தலைய பிடிச்சிட்டு இருக்க? என்னாச்சு? தலைவலி மம்மி, வெண்ணு வெண்ணுன்னு தெரிக்குது. என்னம்மா இது? உனக்கு இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கே.
2 வேலைக்காரியும் இப்ப வெளியில போயிருக்காங்க. எப்படியும் இன்னைக்கு இவ தான் அடுப்ப பத்த வைப்பா. நாம கேஸ புடுங்கி விட்டோம்னா இன்னையோட அவ கதை கந்தல் தான். இன்னையோட இவளை காலி பண்ணாதான் நாம இனிமே நிம்மதியா இருக்க முடியும். இப்ப எப்படி இருக்குமா? பரவாயில்ல மம்மி. நானும் இப்பதான் உள்ள வந்து என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருந்த ருத்ரா. கரெக்டா நீயும் வந்துட்ட. ஒரு காஃபி குடிச்சா சரியா போயிடும் மம்மி. கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, எடுத்துட்டு வரவே இல்ல. அதான் வீட்ல இத்தனை வேலைக்காரங்க இருக்காங்களே, ஏன் இன்னும் எடுத்துட்டு வரல? அதான் என்னன்னு தெரியல மம்மி. நானே போய் காஃபி போட்டுக்கலான்னு பார்த்தா கால் வலி வேறையா, நடக்கவே முடியல மம்மி. என்ன நீ இது? இந்த வீட்ல வேலை செய்யறவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மலரோட பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவ லீவ் போட்டு ஊருக்கு போயிட்டா. ரோகிணியும் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி லீவ் சொல்லிட்டு போயிட்டா. இருக்கிறது சக்தி மட்டும்தான். ஆள் இல்லாத ஊர்ல அவ தான் நாட்டாமங்கிற மாதிரி சமைக்கிறதுக்காக அதை வாங்குற இதை வாங்குறேன்னு எப்ப பார்த்தாலும் வெளியில போயிடுறா. வீட்டுல அவ இருக்கிறதே இல்ல. எல்லாமே அவ சௌரியத்துக்கு தான் நடந்துட்டு இருக்கு. ஏன் இப்படி பண்றேன்னு நாங்க ஏதாவது போய் கேட்கலான்னு பார்த்தா நீ ஏதோ எங்களை தப்பா நினைச்சிருவியோன்னு சங்கடமா இருக்கு. இருந்தாலும் அவ ஓவரா தான் ஆட்டம் போடுறா ருத்ரா. எல்லாம் அவளுக்கு நீ குடுக்கற இடம்தான். அனிதா நம்மளால தானே கீழே விழுந்தா. நம்ம பக்கத்திலேயே இருந்து அவளுக்கு வேணுங்கிறத பண்ணி கொடுப்போங்கிற அக்கறை அவளுக்கு சுத்தமாவே கிடையாது. சும்மா ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கா. இப்படிப்பட்டவளை வீட்டுல வச்சிருந்தேன்னு வையேன், இன்னும் என்னெல்லாம் நடக்கும்னு தெரியல. இன்னையோட உன் கதை முடிய போகுது. சக்தி, நீ செத்த. சரி விடுங்க அத்தை. எந்த வசதியும் இல்லாம ரொம்ப நாளா கிராமத்திலே வளர்ந்தவ. இப்போ சிட்டிக்கு வந்ததும் எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கணும் தானே தோணும். அதையெல்லாம் தப்பா எடுத்துக்கிறத விட பெருந்தன்மையா எடுத்துக்கோங்க அத்தை. நம்ம மருமக பெரிய ஆளுதான். வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சக்தி மேல வெறுப்ப நைஸா ஏத்தி விடுறா. அந்த சக்திக்கு தான் காஃபி போட தெரியுமா என்ன? உனக்கு நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அண்ணி, நீங்க இருங்க, நானே காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். மம்மி, அதெல்லாம் வேண்டாம் மம்மி. நீங்க ஏன் அந்த வேலையெல்லாம் செய்யணும்? என் பொண்ணுக்கு இந்த வேலையெல்லாம் நான் செய்யாம வேற யாரு செய்வா? அதுக்கு இல்ல மம்மி, எனக்காக நீங்க கிச்சனுக்குள்ள போகணுமா? அனிதா, உனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என் கையால நான் உனக்கு சமைச்சு கொடுத்ததே இல்ல. அதனால இன்னைக்கு என் கையாலேயே உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி.
போகுது? சக்தி இங்க இருக்கா? காஃபி பவுடர் எங்க இருக்குன்னு தெரியலையே. அம்மா, என்னம்மா நீங்க எங்க இருக்கீங்க? அம்மா, நீங்க ஏமா இங்க? வேலை செய்யறவங்க ஒழுங்கா வேலை செய்யலனா முதலாளிங்க இப்படி இறங்கி வந்து தான் வேலை செய்யணும். என் பொண்ணு தலைவலிக்குதுன்னு ஒரு காஃபி ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கா. அத போட்டு கொடுக்கறதுக்கு இந்த வீட்ல ஆள் இல்ல. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் காய்கறி வாங்குறதுக்காக வெளியில போயிட்டேன். நான் வீட்ல இருந்திருந்தா உடனே அனிதாமாக்கு காஃபி போட்டு கொடுத்துருப்பேன். நீதான் வீட்ல ஆளே இருக்கிறது இல்லையாமே. இந்த மாதிரி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு வெளியிலேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. எப்பவும் கடைக்கு போனா உடனே திரும்பி வந்துருவேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஒன்னாலதான் என் பொண்ணு கால்ல அடிபட்டு உக்காந்துருக்கா. அதுக்கு பிராய்ச்சித்தம் தேடிக்கிற மாதிரியாவது பக்கத்துல இருந்து அவளை கவனிச்சுக்க வேண்டியது உன் பொறுப்பு தானே. ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற? அத்தை, மம்மியோட கோவத்தை வெடிக்க வைக்க நாம ஒரு பிளான் போட்டோம். அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு அந்த வேலைக்காரி காலி. ஆமா மருமகளே, கொஞ்சம் பொறு, இன்னும் என்ன நடக்குதுன்னு பாப்போம். எனக்கு தேவையானதை பண்ணி கொடுத்தா மட்டும் பத்தாது. என்ன மாதிரியே நீ அவளையும் கவனிச்சுக்கணும். நீ இருக்க அவளை பாத்துப்பங்கிற நம்பிக்கையில தான் நான் ஆபீஸ்க்கு போனேன். ஆனா நீ என்ன பண்ணிருக்க? இன்னும் கேளுங்க. ஒரு காஃபி கூட எனக்கு போட்டு தர இந்த வீட்ல ஆளே இல்ல மம்மின்னு என் பொண்ணு என்கிட்ட சொன்னதும் என் மனசு எப்படி பதறி போச்சு தெரியுமா? அவளுக்காக தான் இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே. அப்படி இருக்கிறப்போ அவளுக்கு தேவையானது கிடைக்கலன்னா எனக்கு எப்படி இருக்கும்? இனிமே இப்படி நடக்காதுங்கம்மா, என்ன நம்புங்கம்மா. சரி, காஃபி பவுடர் எங்க இருக்கு? எடு. நீங்க ரூம்க்கு போங்கம்மா. இதோ நான் அனிதாமாக்கு காஃபி போட்டு உடனே எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் எதுவும் தேவையே இல்ல, நானே போட்டுக்கிறேன். நீ போய் காஃபி பவுடர் எடுத்துட்டு வந்து கொடு. சரிங்கம்மா. இந்தாங்கம்மா. காஃபி பவுடர் கேட்டா அதை மட்டும் தான் கொடுப்பியா? சுகர் எங்க? இதோம்மா, உடனே எடுத்துட்டு வரேன். அத்தை, மம்மி அவ்வளவு நல்லா சாத்தி அடிக்கிறாங்க. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு.
பத்த வைக்காதீங்கம்மா. என்னாச்சு? எதுக்காக ஸ்டவ்வை பத்த வைக்க விடாம தடுக்கிற? அம்மா, கேஸ் வாசனை வருதுமா. கேஸ் லீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கேஸா? கேஸ் வாசனையா? ஆமாங்கம்மா. அந்த நெடி உங்களுக்கு தெரியலையா? அனிதா, உங்க அம்மா உனக்கு பாசத்தோட காஃபி போட்டு குடுக்கறது அவளுக்கு பிடிக்கல. அந்த பொறாமையில தான் கேஸ் ஸ்மெல் வருதுன்னு கதை விடுறா. நீங்க சொல்றது சரிதான் அத்தை. அந்த பொறாமையில தான் அவ அப்படி சொல்றான். வாங்க அத்தை, அங்க வந்து நல்லா அவளை வாங்குன்னு வாங்குங்க. ஏ அனிதா, மெதுவா. என்ன அத்தை? உனக்கு தான் கால் சுளுக்கி இருக்குல்ல, அவ மேல இருக்கிற கோவத்துல எல்லாத்தையும் மறந்துட்டியா? ஷோ, சாரி அத்தை, மறந்துட்டேன். அந்த மாதிரி எல்லாம் மறந்துடக்கூடாது மருமகளே. நடிப்புன்னு வந்துட்டா கேரக்டராவே அப்படியே மாறிடணும். நடிப்பை ஸ்டார்ட் பண்ணி. மெதுவா மெதுவா, பாத்து பாத்து, பொறுமையா வா. வாசனை வருதுங்கல்லம்மா. ஏதோ ஒரு வாசனை வருது, ஆனா கேஸ் ஸ்மெல் மாதிரி தெரியலையே. என்னாச்சு மம்மி? உனக்கு காஃபி போடலான்னு வந்தேன். கேஸ் ஸ்மெல் வருது, ஸ்டவ்வை பத்த வைக்க வேண்டாம்னு சொல்றா. அப்படியா அத்தை? உங்களுக்கு ஏதாவது ஸ்மெல் வருதா? ஏதோ ஸ்மெல் அடிக்குதுதான், ஆனா இது கேஸ் ஸ்மெல் மாதிரி இல்லையே. அம்மா, இது கேஸ் வாசனை தான்மா. கிச்சனுக்குள்ளேயே இருக்கிற எனக்கு தெரியாதா? அப்போ நான் போய் சொல்றேனா? ஐயோ, எங்க உயிர் மேல எங்களுக்கு அக்கறை இல்லையா? ருத்ரா, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உன் கையால அனிதாக்கு காஃபி போட்டு கொடுக்கறது இவளுக்கு பிடிக்கல. அதை கெடுக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் பீதியை கிளப்பிட்டு இருக்கா. ஐயோ அம்மா, நான் சொல்றத நம்புங்கம்மா. இது உண்மையிலேயே கேஸ் வாசனை தான். நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம். அங்க ஸ்டவ்வை பாரு, எல்லா பட்டனுமே க்ளோஸ்ல தானே இருக்கு. அப்புறம் எப்படி கேஸ் லீக் ஆகும்? அம்மா, கீழே ரெகுலேட்டர் லூஸா இருந்தாலும் கேஸ் லீக் ஆகுமா? ஏய், சும்மா இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. ருத்ரா அனிதாக்கு ஆசையா காஃபி போட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது அம்மா பொண்ணு இடையில இருக்கிற பாச சம்பந்தப்பட்ட விஷயம். இத பார்த்து நீ ஏன் பொறாமப்படுற? அம்மா, நான் எதுக்குமா பொறாமப்பட போறேன்? அதை பார்த்து நான் சந்தோஷம் படுவேன். சக்தி, என் மம்மி போடுற காஃபியை குடிக்கணும்னு நான் எவ்வளவு ஆசையா இருக்கேன் தெரியுமா? நாளையில இருந்து நீயே போடு சக்தி. இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் என் மம்மி எனக்கு காஃபி போட்டு கொடுக்கட்டும் ப்ளீஸ். ருத்ரா, அவ கிடக்குறா. நீ ஆசைப்பட்ட மாதிரி அனிதாக்கு காஃபி போட்டு கொடு. ருத்ரா, அவ கிடக்குறா. நீ ஆசைப்பட்ட மாதிரி அனிதாக்கு காஃபி போட்டு கொடு. ஐயோ அம்மா, ருத்ரம்மா, நான் உங்களை விட மாட்டேன். கேஸ் நெடி ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. சிலிண்டரை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணா நீங்க காஃபி போட்டுக்கோங்கம்மா ப்ளீஸ்மா. அண்ணி, செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. அவர் வந்து கேஸ் லீக் ஆகுதான்னு பார்க்கட்டும்.
சிலிண்டர் யூஸ் பண்ற இடத்துல இந்த மாதிரி ஸ்மெல் எல்லாம் வரதான் செய்யும். இந்த விஷயத்துல நாமளும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுதான். நீங்க அவரை வர சொல்லுங்க. ம், சரி. செக்யூரிட்டி கொஞ்சம் உள்ள வந்துட்டு போ. செக்யூரிட்டி வந்து சிலிண்டர்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லட்டும். அப்புறம் இருக்குடி உனக்கு.